இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி 2026 ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்று மாபெரும் நாள். ஆண்டவருடைய உணவு கொண்டாட்டம், பெரிய வியாழக்கிழமை. புனித வாரத்தில் நாம் கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான நாள்னு சொல்லலாம். இந்த நாளில்தான் ஆண்டவர் நமக்கு 4 விஷயங்களை கற்பித்தார், இன்றும் கற்பிக்கிறார். 4 கொடைகளை கடவுள் இன்றைக்குத்தான் இந்த உலக மக்களுக்காக கொடுத்தார், அர்ப்பணித்தார்னு சொல்லலாம். 1, திரு அவையின் ஊற்று. கடவுளுடைய கருணையின் ஊற்றுன்னு சொல்லலாம், நற்கருணை. இந்த நற்கருணையை, இந்த திரு உணவை இறைமகன் இயேசு இந்த உணவின் போதுதான் மீட்பின் பொக்கிஷமாக, மீட்பின் ஊற்றாக இந்த மக்களுக்கு கொடுத்தார். 2, பாதங்களை கழுவி ஒரு தலைவன் எவ்வாறு பணிந்திருக்க வேண்டும், மக்களை எவ்வாறு நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும் என்று அன்பின் கட்டளையை கொடுத்த நாள் என்று. 3, நற்கருணையை ஏற்படுத்த குருத்துவம் என்ற ஒரு அருட்சாதனத்தை உருவாக்கிய நாள் என்று. சகோதரர்களே, 4, அன்பு கட்டளையை கொடுத்தது. நான் எவ்வாறு உங்களை அன்பு செய்கிறேனோ அதே போல் நீங்களும் சின்ன பண்ணுங்க, போயிட்டு எல்லோரையும் அன்பு செய்யுங்கள் என்று இந்த 4 விஷயங்களை இறைமகன் இயேசு நமக்கு கொடுத்த நாள் என்று. சகோதரர்களே, இந்த 4 விஷயங்களை ஒருவன் எவ்வாறு தன் வாழ்விலே கடைபிடித்து கற்பிக்கிறானோ, இந்த 4 விஷயங்களை இவன் ஒருவன் உள்ளார உணர்கிறானோ, அவனே உண்மையான கிறிஸ்துவனாக இருக்க முடியும். நற்கருணை என் மீட்பின் சின்னம், என் மீட்புக்கான ஊற்று நற்கருணை என்று அதை எவன் விசுவசிக்கிறானோ அவனே உண்மையான கிறிஸ்துவன். குருத்துவம், ஒரு குருவானவர் கடவுளுடைய பணியாள், கிறிஸ்துவின் மறுபிம்பம் குருத்துவம் என்று, குரு என்று அந்த குருவுக்கான மேன்மை அவன் கொடுக்கிறானோ, குருவானவரை மேன்மையாக அவன் நினைக்கிறானோ அவனே உண்மையான கிறிஸ்தவன். 3, நான் தலைவன் என்கின்ற கர்வம் இல்லாமல், நான் ஏசப்பா பார்த்த கால கழுவினார், சரிங்களா? சொன்னார், நான் உங்க பாதத்தை கழுவுறேன், நீங்களும் என்ன பண்ணுங்க, பாதத்தை கழுவுங்கன்னு சொன்னார். இப்ப தலைவன் தொண்டனாக, ஒரு அடிமையான வேலையாக ஏசப்பா செய்தார். அதே போல ஒருவன் என அனைத்திலும் பணிந்து எப்பொழுது வாடுகிறானோ அவனை உண்மையான கிறிஸ்தவன். 4, அன்பு. பவுல் சொல்வதை போல அன்பை விட சிறந்தது ஒண்ணுமே கிடையாது உலகத்துல. எனவே இந்த உலகத்தை அவன் காணுகின்ற எல்லாவற்றின் மேலும் அன்பை பொழிகிறானோ அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். யோசிச்சு பாருங்க, ஒரு கிறிஸ்தவன் என்றால் இந்த 4 விஷயங்களை எவன் கடைபிடித்து கற்பிக்கிறானோ, வாழ்கிறானோ அவன் தான் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க முடியும் என்ற மாபெரும் ஒரு கோட்பாட்டை கொடுத்த நாள் என்று. சகோதரர்களே, இன்னொன்று மறை உண்மையை நம்ம ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கிறோம். நாம இன்றைய நற்செய்தி வாசகத்தை நம்ம மிக மிக ஆழமாக படித்து பார்த்தோம் வச்சுங்களேன், மீட்பின் திட்டத்தையே அந்த வாசகத்தில் ரட்சிதார் புதைச்சி வச்சிருப்பார். ஏசப்பாவுடைய செயலை கவனிக்கணும் நம்ம. அவர் தன்னுடைய பந்தியிலிருந்து எழுந்து, அதாவது இறை, அதாவது விண்ணகம் வச்சுக்கங்களேன், தன்னுடைய நிலைன்னு வச்சுக்கோங்க, அதிலிருந்து அவர் எழுந்து
தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு கடவுள் என்ற இறைவன் என்ற அந்த இறைத்தன்மையை, அந்த மாட்சிமையை, தனக்குரிய அந்த மகிமையை அவர் கழற்றி வச்சிட்டார். யாருக்காக? நமக்காக. கழற்றி வைத்து விட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு, மனிதன் இந்த உலகமே அவரை அடக்க முடியாத அந்த மாட்சி என்ற நிலையிலிருந்து அந்த நிலையை கழற்றி வைத்துவிட்டு, மனுஷன் என்கின்ற எல்லாவற்றுக்கும் கட்டுப்பட்ட ஒரு நிலையிலே தன்னை சுருக்கி கொண்டு, துண்டை அந்த நிலையிலே எடுத்துக்கொண்டு, அந்த நிலையை அவர் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாரா? பாதங்களை தண்ணீர் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு? அவனுடைய பாதங்களை கழுவ தொடங்கினார். நம்முடைய குற்றம் குறைகளை, பாவத்தை கழுவி சுத்தமாக்க தொடங்கினார் ஆண்டவர். அவ்வாறு செய்து முடித்து விட்டு இல்லையா, தன்னுடைய ஆடையை மீண்டும் அணிந்து கொண்டு என்ன பண்ணாரு? பந்தியில மீண்டும் அமர்ந்தார். கடவுள் உயிர்த்து அவர் வேலையை முடிச்சிட்டு நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக தன்னை ஒப்பு கொடுத்து விட்டு உயிர்த்து மீண்டும் விண்ணகத்தில் அமர்ந்து இப்ப கேட்கிறார், என்ன மனாசினமாரி செய்யுங்க என்று மீண்டும் இறைவன் ஸ்தானத்தில் அவர் அமர்ந்தார். இது மீட்பின் திட்டம் பாருங்க. அது கடவுள் தன் நிலையை விட்டு இறங்கி மனிதனை மீட்டு மீண்டும் அவர் விண்ணகத்துக்கு அமர்ந்தார். இந்த மீட்பின் திட்டத்தையே இன்றைக்கு இந்த வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறது. சகோதரர்களே, ஒன்று கவனிச்சுக்கணும். இவன் ஒருவன் கடவுளுக்காக ஒரு ஒரு துரும்பை கிள்ளி போடுகிறானோ, அதை கடவுள் அதற்கான பலனை சரிந்து விழும்படி அள்ளி மடியில் கொட்டுவார். பைபிள் சொல்லுகிறார், நான் சொல்லலை. கடவுள் செய்தார், எசப்பா செய்தார். எசப்பாவுடைய பெயரை தந்தை கொடுத்தார். இதுதான் மிக சுருக்கமாக பிலிப்பியரில் பவுல் சொல்லுவார், கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. மாறாக வனவனார் மனிதனாக பிறந்து அடிமையின் கோலம் பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். எனவேதான் கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடும்படி அவர் பெயரை உயர்த்தினார் என்று பைபிள் சொல்லுகிறது. சொல்களே, இந்த நாள் தாழ்ச்சியின் நாளும் கூட. இவன் ஒருவன் கடவுளுக்காக தன்னை தாழ்த்துகிறானோ, கடவுள் அவரை மிகவே உயர்த்துவார். தன்னுடைய மகனை மட்டுமல்ல, நாமும் கடவுளுடைய பிள்ளைதான். நாமும் சொன்ன இல்லையா, 4 விஷயங்கள் அதனோடு கூட சேர்த்து இந்த தாழ்ச்சி என்ற இந்த 5வது விஷயத்தையும் சேர்த்து இல்லையா கடைபிடித்து கற்பித்தால் நாம் தான் உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளை. நான் உண்மையாகவே கிறிஸ்தவன். கடவுள் தன்னுடைய அருட்கொடைகளை நம் மீதும் ஆண்டு நிறைவாக பொழிவார். இந்த 5 விஷயங்களை கடைபிடிக்கும் பிள்ளைகளாக இன்றைய வழிபாட்டை கலந்து கொள்வோம். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், நற்கருணை விசுவாசம், குருக்களின் மேல் பணிவு, பண்பு, கீழ்ப்படிதல், அன்பு, தாழ்ச்சி. இந்த 5 விஷயங்களை நாம் உண்மையாகவே கடைபிடிக்கும் ஒரு ஒரு அந்த மனநிலையோடு இன்றைய வழிபாட்டில் கலந்து கொண்டால் இறை ஆசி நமக்கு குறைவின்றி நிறைவாக பொழியப்படுகிற சகோதரர்களே. இந்த பெரிய வியாழன் இந்த 5 விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற நாள் என்று. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 5 விஷயங்களையும் 5 மறை பொக்கிஷங்களையும் சொல்லாமல் தாராளமாக சொல்லலாம். 5 கிறிஸ்துவ இலக்கணம் சொல்லாமல் தாராளமாக சொல்லலாம். 5 இந்த கிறிஸ்துவ இலக்கணங்கள்னு சொல்லலாம். எனவே இந்த இலக்கணங்களை, இந்த வழிமுறைகள் வாழ்க்கையை கடைபிடித்து இறையாசிரியர் பெற ஜெபிப்போம், அதன்படி வாழ்வோம். நாளை சந்திப்போம்.